அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் புரிஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட சாப்பிட, நானோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த பன்னீர் புரிஜிக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, பெரிய தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காயுது. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்த்துக்குவோம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் பொரி. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கு. அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த காற்றுக்கு அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த பன்னீர் புரிஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி நான் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி போட்டு இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கல் உப்பு சேர்த்து நான் வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கிறேன். உப்பு போடையில் பார்த்து போடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு வெங்காயமும் முட்டைக்கு நறுக்கிறதா லைட்டாக நறுக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் முட்டைக்கு நறுக்கி தான் நறுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். தக்காளி சில பேர் பேஸ்ட் பண்ணி போடுவாங்க, சில பேர் சும்மா அப்படின்னு போடுவாங்க. நான் இப்போ நறுக்கி தான் போடுறேன் தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் செத்த வதங்கணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினாக்கா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவி. இந்த சப்பாத்தி நான் கூட சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டு சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி முட்டை வச்சு கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். குவாலிட்டி நிறையா செஞ்சீங்கன்னா அதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து இதையும் வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ
அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுருவோம். ஒதுக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா பொருள்களையும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஓரமாக வச்சாச்சு. இப்போ அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதிலேயே சில பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு. இது வந்து கலரும் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இதை வந்து அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இதிலேயே வறுத்து எடுத்துக்கிடுவோம் நம்ம. அது வந்து கலர் மாறி வரணும். அதே நேரத்தில் வாசமும் நல்லா இருக்கும். இப்போ அதோட அந்த வறுத்தது ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம். வெங்காயம் இறங்கி வருது. அதனால தான் இதுக்கு இந்த கடலை மட்டும் நல்லா வறுத்துருக்கும். இப்போ நல்லா வாசம் வருது கடலை மாவு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த ஸ்பூன் இந்த மசாலாக்கள் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா எல்லாமே அதிலே வதங்கி வருது எண்ணெயிலேயே. பச்சை வாசனை போகிற வரையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இதை எல்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரையும் அப்படி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு கிரேவி. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம கியூப்ஸ் சத்துன்னு போடுவோம். அப்படி இல்லாமல் இது உதிர்த்து விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த குவாலிட்டி எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு அதுக்கு தக்கன மசாலா சேர்த்து அதுக்கு தக்கன நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பன்னீர் எல்லாமே உதிர்த்து விட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி பத்தலைன்னா இந்த இதில் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். எனக்கு இப்போ போதுமான அளவு இருக்குது தண்ணி. அதனால் இந்த பன்னீர் இருக்கிறதுக்கு சேர்த்த தண்ணி ரொம்ப வேக வேணாம், ஹார்டாயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பன்னீர் வெந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்க்குறது உங்களுடைய இஷ்டம் தான். மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மல்லித்தலை கஸ்தூரி மெத்தி சேர்த்ததுக்காக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம்.
இந்த பன்னீர் புர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனே அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்து பார்க்கலாம். பாய்.